இன்றைக்கி நாம் பச்சை பட்டாணி சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்ற பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே காய்கறி வகையிலையும் நம்மளால் பெற முடியும். அப்படி சைவ உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது அசைவத்தில் என்ன வகை ஊட்டச்சத்துக்கள் சத்துக்கள் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே வெஜிடபிள் ஃபுட்ஸ்லேயும் நம்மளால் பெற முடியும். அப்படி பல சத்துக்களை நமக்கு அளிக்கக்கூடிய பச்சை பட்டாணி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பச்சை பட்டாணி அப்படின்னா நமக்கு ஊட்டச்சத்துக்களை அள்ளி தரக்கூடிய ஒரு உணவு வகைகள் பட்டியலில் ஒன்றா இருக்குது. இது நாம் எடுத்துக்கும் போது நம்முடைய உடல் எலும்புகள் வலுப்பெறும், பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இந்த பச்சை பட்டாணி முக்கிய பங்கு வகிக்குது. இது இருக்கக்கூடிய விட்டமின் கே சத்து அதிகமாக நிறைஞ்சு காணப்படுறதால இது அவ்வப்போது எடுத்துக்கும் போது எலும்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த பச்சை பட்டாணி இருக்குது. இளமையான தோற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய பல ஊட்டச்சத்து பொருள்களில் இந்த பச்சை பட்டாணி ஒன்று. இது இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே தோல் சீக்கிரமாக சுருக்கங்கள் இல்லாமல் ஏற்படுறதுக்கு தேவையான சத்துக்கள் மக்னீசியம் உடலில் குறைஞ்சி காணப்படுறது தான் காரணமாக இருக்கும். இந்த பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடிய மக்னீசியம் அதிகமாக காணப்படுறதால இது தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுடைய தோல் சுருக்கம் ஏற்படுறது தடைப்படுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஜீரணமாகறதுக்கு நார்ச்சத்து தேவையான ஒன்றா இருக்குது. இந்த நார்ச்சத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள்லாம் இந்த பச்சை பட்டாணியாக சொல்லலாம். வயிறு கோளாறு ஏற்படாமல் தடுக்க சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணமாகறதுக்கு இந்த பச்சை பட்டாணி பெறுதல்ல உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் செரிமான கோளாறு ஏற்படாம தடுக்க உதவி செய்யுது. உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை ரத்தத்துல தங்க விடாம தடுத்து நிறுத்தி இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம தடுக்கிற அளவுக்கு இந்த பச்சை பட்டாணிக்கு ஆற்றல் இருக்கு. இது இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கன் சத்து அதிகமாக நிறைஞ்சி காணப்படுறதால உடல்ல தங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை தடுத்து நிறுத்தி உடல் எடை அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பச்சை பட்டாணி பெரிதளவில் உதவுது. ரத்த சோகை உடல்ல சிவப்பு ரத்த அணுக்கள் குறையும் போது தான் இந்த ரத்த சோகை பிரச்சனை நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி ரத்த சோகை பிரச்சனையை ஏற்படாமல் தடுத்து ரத்த சோகையை குறைபாட்டை நீக்கிற சக்தி இந்த பச்சை பட்டாணிக்கு இருக்குது. இந்த பச்சை பட்டாணி எடுத்துக்கும் போது சிவப்பு ரத்த அணுக்களின் அளவை அதிகரித்து ரத்த சோகையை இல்லாமல் பார்த்துக்கலாம். நாம் எல்லாருமே சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வகைகளாக சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்படி சாப்பிடும்போது நம்முடைய உடலில் நோய்கள் வராமல் தடுக்க முடியும். இந்த பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள், புரதங்கள், நார்ச்சத்து இதெல்லாம் அழித்து நாம் எப்பயுமே போஷாக்காகவும் உறுதியாகவும் இருக்கிறதுக்கு இந்த பச்சை பட்டாணியில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு பெறுதலில் உதவுது. நம்முடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கிறது எந்த அளவுக்கு அவசியமோ அதே மாதிரி மன ஆரோக்கியம் அந்த அளவுக்கு முக்கியம். நம்முடைய மனம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக யோகா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்போம். இந்த உணவு வகைகள் பட்டியல் எடுத்துக்கும் போது டெய்லியும் ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி சாப்பிட்டு வர்றதால மண்ணலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறந்த குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பான இதயம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நம்முடைய ரத்தம் உடல் இருக்கக்கூடிய பல்வேறு பாகங்களுக்கு சென்று வர்றதுக்கு இந்த இதயம் ரொம்பவும் முக்கியமான பணியை செய்யுது. ரத்தம் தடை இல்லாம சீரா உடல் முழுவதும் இயங்குறதுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த பச்சை பட்டாணியில அதிகமாகவே காணப்படுது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரது மூலமா இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாம தடுக்கிறதுக்கு இது பெரிதளவு உதவுது. வயதாகும் நபர்கள்ல கொஞ்சம் பேருக்கு மூளை செல்கள் கொஞ்சம் வலுவிழப்பு காரணமா அல்சைமர் நோய், ஞாபக மறதி இதெல்லாம் ஏற்படும். இந்த பச்சை பட்டாணியில விட்டமின் கே சத்து அதிகமாக நிறைஞ்சு காணப்படுது. இது மூளை செல்கள் வலுவிழக்காம நல்லா திறம்பட செயல்படுறதுக்கும் மூளை செல்கள் புத்துணர்வாக வச்சிருக்கிறதுக்கும் இந்த அல்சைமர் நோயை வரவிடாம தடுத்து நிறுத்துறதுக்கும் இந்த பச்சை பட்டாணிக்கு ஆற்றல் இருக்கு. அடுத்ததா புற்றுநோய்கள்ல பல வகை இருக்கு. இதுல வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிற்று புற்றுநோய் இதுவும் ஒண்ணு. இந்த பச்சை பட்டாணியை டெய்லியும் ஒரு 2 மில்லிகிராம் அளவுக்கு சாப்பிட்டு வரதால வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுவதா ஆராய்ச்சிகள் தெரியப்படுத்திருக்கு. இது போல பல ஆரோக்கிய நன்மைகள் இந்த பச்சை பட்டாணி மூலமா நம்மளால பெற முடியும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பச்சை பட்டாணி சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன ஆரோக்கிய ஊட்டச்சத்து நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கும்ன்றதை பத்தி இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் இது போல பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.